மக்களே இந்த தோட்டத்தில் வந்துட்டு ஒரு சைடு மட்டுமே வந்து இந்த பப்பாளி மரம் வந்து நட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு மரத்துல இருந்து பக்கத்துலலாம் நிறைய வந்துட்டு சின்ன சின்ன செடிகளாக வந்து முளைச்சி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் குட்டியாக வந்து ஒரு பந்தல் போட்டு சில செடிகள் வந்து நட்டிருக்காங்க. பூசணி செடியும் சௌச்சௌ நட்டிருக்காங்க பாருங்கள். 2 காய் வேற தொங்கிட்டு இருக்கு. அந்த பூசணியில் ஒரு குட்டியாக வந்து இப்போ தான் வந்து ஒரு காய் வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு வெளியில் தெரியல. ஸோ இது வந்து சுண்டைக்காய் சரிதாங்க. அப்புறம் ரோட் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு வந்துட்டு தண்ணி பெரிய குளம் வந்து இருக்கு. அங்கே அந்த குளத்துக்குள்ளே வந்துட்டு தண்ணிக்குள்ளேயே நிறைய மரங்கள் வந்து இருக்குது. ஒரே வெரைட்டி ஆஃப் மரம். என்ன மரம் அப்படிங்கிறது தெரியலங்க. தண்ணிக்குள்ளேயே வளர்ந்துட்டுருக்கு அந்த மரம். மற்ற மரங்களை விட வித்தியாசமாக தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இலை கூட இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அந்த ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. அது வந்துட்டு தனியாக ஒரு காட்டு பகுதி மாதிரி பார்க்குறதுக்கே வந்துட்டு கொஞ்சம் அழகாக வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன மரம் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.